பாகிஸ்தான் அணிக்கு எதிரான சூப்பர் 4 போட்டியில் பும்ரா 4 ஓவர்கள் வீசி ஒரு விக்கெட் கூட எடுக்காமல் 45 ரன்களை விட்டுக் கொடுத்தார். இது நட்சத்திர பந்து வீச்சாளரான பும்ராவின் கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு மோசமான நாளாக அமைந்தது. பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் அவரது பந்து வீச்சை எளிதாக எதிர்கொண்டு ரன்களை குவித்தனர். இந்நிலையில் போட்டிக்கு பின் இது குறித்து பேசிய கேப்டன் சூரியகுமார் யாதவ், அவர் ஒன்றும் ரோபோ இல்லை, அவருக்கும் எப்போதாவது ஒரு மோசமான நாள் வரலாம், அது பரவாயில்லை என்று பும்ராவுக்கு ஆதரவாக பேசினார். மேலும் பும்ரா இந்த ஏமாற்றத்திலிருந்து மீண்டு வருவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சூரியகுமார், ஒவ்வொரு போட்டியிலும் வீரர்கள் பொறுப்பேற்று செயல்படுவது ஒரு கேப்டனாக என் வேலையை மிகவும் எளிதாக்குகிறது. வீரர்கள் தங்களது அபாரமான குணாதிசயத்தை வெளிப்படுத்தினர். பாகிஸ்தான் இன்னிங்ஸின் முதல் 10 ஓவர்களுக்கு பிறகு அவர்கள் மிகவும் நிதானமாக இருந்தனர். இடைவேளைக்கு பிறகு ஆட்டம் இப்போதுதான் தொடங்குகிறது என்று அவர்களிடம் கூறினேன். பும்ரா சொதப்பிய நிலையில் சிவம் துபே தனது பந்து வீச்சாளர்களை காப்பாற்றினார். முதல் இன்னிங்ஸிற்கு பிறகு இன்று கேட்ச்களை தவறவிட்ட வீரர்களுக்கு எங்கள் ஃபீல்டிங் பயிற்சியாளர் திலீப் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார் என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டார். ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி சூப்பர் சுற்றின் முதல் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. அடுத்து வங்கதேச அணிக்கு எதிராக நாளை விளையாட உள்ளது. அந்த போட்டியில் வென்றால் இந்திய அணியின் இறுதிப் போட்டிக்கு கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும்.